நீராறும் கடலுடுத்த நிறமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க திரு பிறை முதலும் தனிப்பனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே. அரசு மனநல மருத்துவமனையின் இயக்குனர் பேராசிரியர் மருத்துவர் மாலையப்பன் அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய நாளில் உலக தற்கொலை தடுப்பு வாரம், அதை அனுசரிப்பதற்கு விழிப்புணர்வு பொதுமக்களிடையே இங்கு வருகை புரிந்துள்ள இயக்குனர் பொது சுகாதாரத்துறை அவர்களை வருக வருக என வரவேற்றோம். இங்கு வருகை புரிந்துள்ள சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்றோம். மற்றும் இங்கு வந்திருக்கின்ற சென்னை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மருத்துவக் கல்லூரி பட்ட மேற்படிப்பு மாணவர்கள், செவிலிய மாணவர்கள், செவிலிய பயிற்றுனர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊழியர்கள் ஆகியவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தற்கொலை தடுப்பு என்பது மிக மிக அவசியமான முக்கியமான ஒரு விஷயம். இந்த மருத்துவர்கள் மட்டும் அல்லது மருத்துவத்துறை மட்டும் இதை செய்துவிட முடியாது. சமூகத்தில் பண்பாடு, சமூகவியல், பொருளாதாரம், உளவியல் ஆகியவற்றிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால்தான் நாம் இந்த தற்கொலைகளை தடுக்க முடியும். அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அதை பற்றிய ஒரு நாலெட்ஜை சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த நாள் வருடந்தோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த வாரம் வருடந்தோறும் இந்த மாதமே உலக தற்கொலை தடுப்பு மாதமாக செப்டம்பர் மாதம் கருதப்படும். தற்கொலை தடுப்பு மாதம். அதைத் தொடர்ந்து இன்று நாங்கள் சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் எங்கள் மனநல மருத்துவமனை சார்பில் இங்கே ஏற்பாடு செய்திருக்கும் இந்த மனித சங்கிலி போராட்டம் மற்றும் கவன ஈர்ப்பு சம்பந்தமான இந்த நிகழ்ச்சிக்கு தனது நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருக்கும் எங்கள் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே, எங்கள் மருத்துவ கல்வி இயக்குனர் அவர்களே, மருத்துவ சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்களே, மனநல மருத்துவமனை இயக்குனர் அவர்களே, மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் எங்களது மாணவர்கள், தற்கொலை என்பது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் வந்து ஆக்சிஜன் வைக்கணும் அப்படின்னா ஃபெயில் ஆக்கிடுவாங்க, குளுக்கோஸ் போடணும் அப்படின்னா ஃபெயில் ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா ஷவுட் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு. என்ன ஒருத்தனால வந்து என்னுடைய பேஷண்ட்டை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு படித்த மருத்துவ நிலையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லையே ஒரு உதவி தேவைப்படும்னா அந்த உதவிக்காக மற்றவர்களை அழைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு, Later.